வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமா? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட அதிரடி தகவல். ஏப்ரல் 1 முதல் நாடு தழுவிய விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பம். புத்தாண்டு காலத்தில் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு நிலவுமா? விநியோகஸ்தர் சங்கம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பேருந்துகளில் இது கட்டாயம், மீறினால் அனுமதி பத்திரம் ரத்து, அதிரடி அறிவிப்பு. மணல் கடத்தல் உளவு இயந்திரம் மோதி போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு, யாழ்ப்பாணத்தில் பயங்கரம். கராப்பட்டிய வைத்தியசாலையில் புதிய புரட்சி. இலங்கையிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் டோக்கன் முறைமை அறிமுகம். 2026 ஆண்டுக்கான பொது பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படுமா? பரீட்சைகள் திணைக்களம் விளக்கம். புனரமைப்பு பணியின் போது 2 மோட்டார் சைக்கிள் மீட்பு. மாவிலாறு பகுதியில் பரபரப்பு. 37 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றிய சுகாதார அதிகாரிக்கு உயிர்காக்க உதவுமாறு கோரிக்கை. இலங்கையில் உச்சமடையும் வெப்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தல். இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல் வருகை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகி வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பண்டிகை காலத்தில் எரிபொருளுக்கான தேவை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு போதியளவு கையிருப்பை உறுதி செய்ய விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தற்போது எரிபொருள் விநியோகம் எந்தவிதமான தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எரிபொருள் கையிருப்பை அதிகரிப்பதற்காக அண்மைய நாட்களில் முக்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளன. 30,000 மெட்ரிக் டன் 92 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் 5,200 மெட்ரிக் டன் 95 ஒக்டேன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 35,000 மெட்ரிக் டன் டீசல் கொண்ட மற்றொரு கப்பலிலிருந்து தற்போது எரிபொருள் இறக்குகின்ற பணிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன. எரிபொருள் கையிருப்பு போதுமான அளவு உள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பொதுமக்கள் வழமையான முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிட இதுகுறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிகளவில் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களின் புகையிரத நிலையங்கள், மத்திய பேருந்து நிலையங்கள் மற்றும் வர்த்தக மையங்களை மையப்படுத்தி விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து பொதுமக்கள் மீண்டும் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு திரும்பும் வரையில் தொடர்ச்சியாக அமலில் இருக்கும். பொருட்களை கொள்வனவு செய்ய நகரங்களுக்கு வரும் மக்கள் மற்றும் புத்தாண்டுக்காக கிராமங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து போலீஸ் மா அதிபர் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதற்கமைய அந்த பிராந்தியங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் நேரடி மேற்பார்வையில் திட்டமிட்ட அடிப்படையில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாத புத்தாண்டு காலப்பகுதியில் சந்தையில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி கோழி இறைச்சியை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விலங்கு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ள போதிலும் நுகர்வோரை கருத்தில் கொண்டு கோழி இறைச்சியின் விலையை 1,250 ரூபாய் மட்டத்தில் பேணுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் மாத தேவையை பூர்த்தி செய்ய அனைத்து பண்ணைகளும் தமது முழு கொள்ளளவிற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் தட்டுப்பாட்டினால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளன. இந்த மேலதிக செலவு உற்பத்தியாளர்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது.
உலக சந்தையில் விலங்கு தீவனங்களின் விலைகள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை உற்பத்தியை பாதிக்கும் காரணியாக உள்ளது. விநியோகத்தை எந்தவிதமான தட்டுப்பாடுமின்றி வழங்கவே நாம் முயற்சிக்கின்றோம். விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே விலை உயர்வு ஏற்படும். விலையை உற்பத்தியாளர்கள் தீர்மானித்ததை விட சந்தையின் கேள்வியை தீர்மானிக்கின்றது என்று அவர் மேலும் விளக்கமளித்தார். இருப்பினும் திடீரென்று டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டால் வருங்கால விலை மாற்றங்கள் குறித்து இப்போதே உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் மோதியதில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த உளவு இயந்திரம் ஒன்றை போலீசார் மறிக்க முயன்றுள்ளனர். எனினும் உளவு இயந்திரத்தை நிறுத்துவதற்கு பதிலாக அதன் சாரதி வேகத்தை அதிகரித்து அங்கிருந்த போலீஸ் குழுவினர் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த அதிர்ச்சிகரமான மோதலில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் போலீஸ் சார்ஜன் தரத்தைச் சேர்ந்த ஆல்பிரட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரது சடலம் தற்போது பிரேத பரிசோதனைகளுக்காக சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற உளவு இயந்திரத்தையும் அதன் சாரதியையும் கைது செய்வதற்கு யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டலில் விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடுகின்றவர்களின் இத்தகைய துணிகரமான செயல்கள் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இயங்கும் பேருந்துகளில் திருத்தப்பட்ட புதிய கட்டண பட்டியலை பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேருந்து சேவைக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கும் போதே கட்டண விவரங்களை சரியாக காட்சிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனையாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனினும் பல பேருந்துகளில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட போவதில்லை என்ற முறைப்பாடுகள் எழுந்துள்ளதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை மீறுகின்ற பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகார சபை எச்சரித்துள்ளது. நிபந்தனைகளை தொடர்ச்சியாக மீறும் பேருந்துகளின் போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும். முதற்கட்டமாக சட்ட விதிகளுக்கு அமைய கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும். திருத்தப்பட்ட பேருந்து கட்டணங்கள் குறித்து பயணிகளுக்கு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் என்பது இதன் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையே கட்டணம் தொடர்பாக ஏற்படுகின்ற தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் பாரம்பரிய காகித சீட்டுகளுக்கு பதிலாக புதிய இணையவழி பயணச் சீட்டுகள் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த திட்டமானது ஏப்ரல் மாதம் முதல் களனி பள்ளத்தாக்கு தொடருந்து பாதை வழித்தடத்தில் உள்ள நாலகின்பிட்ட, நீர்கொழும்பு, மாகும்புர, கோமாகம மற்றும் பாதுக போன்ற தொடருந்து நிலையங்களில் தொடங்கவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது நவீன பயணச்சீட்டுகள் சரிபார்ப்பு உபகரணங்களும் உபயோகிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த வழித்தடத்தை பயன்படுத்துகின்ற பயணிகள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த அமைப்பை களனி பள்ளத்தாக்கு வழித்தடத்தில் உள்ள அனைத்து தொடருந்து நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தி பின்னர் நாடு முழுவதும் உள்ள மற்ற தொடர்ந்து பாதைகளுக்கும் இதை விரிவுபடுத்த தொடர்ந்து திணைக்களத்தின் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். இதன்படி குறித்த திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் நவீன டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வைத்தியசாலை வரலாற்றில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த முன்னோடி திட்டத்தை சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி நேரில் சென்று பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். வெளிநோயாளி பிரிவில் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து எதிர்நோக்கும் அசௌகரியங்களை இந்த திட்டம் குறைக்கின்றது. நோயாளர்கள் தங்களது மருந்து சீட்டை சமர்ப்பித்தவுடன் அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் டோக்கன் வழங்கப்படும். மருந்துகள் தயாரானதும் திரையில் அந்த இலக்கம் அழைக்கப்படும் போது அவர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். முப்படையினர், போலீசார், மதகுருமார்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இந்த நடைமுறையின் கீழ் விசேட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் STUM ரங்க இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் மேலும் மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். விரைவில் QR குறியீடு முறைமை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக இந்த டிஜிட்டல் சேவையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிவாரியாக மருந்துகளை பெறுவதற்கும் இதே முறையை விரிவுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவையை நவீனமயப்படுத்துகின்ற இந்த முயற்சி நோயாளர்களுக்கும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் என அனைத்து பரீட்சைகளையும் ஒத்திவைப்பது தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி லியனகே இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படலாம் என்ற கருத்து மாணவர்களிடையே நிலவி வருகின்றது. எனினும் பரீட்சைகள் திணைக்களம் அத்தகைய எந்த முடிவையும் எடுக்காததால் மாணவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட திகதியில் மேற்படி பரீட்சைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 24 வரையில் இணைய வழியில் வரவேற்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து விண்ணப்பதாரர்களும் www.dunets.lk மற்றும் www.online.exam.gov.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று அங்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி தனித்தனியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலாறு பகுதியில் இன்று காலை வெடிக்காத நிலையிலான 2 மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாவிலாறு குளத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதன்போது நிலத்தை தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மண்ணுக்குள் புதைந்திருந்த சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சேரனுவர போலீசார் அவை 61 ரகத்தைச் சேர்ந்த 2 மோட்டார் குண்டுகள் என்பதை உறுதிப்படுத்தினர். மீட்கப்பட்ட குண்டுகள் அபாயகரமானவை என்பதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து போலீசார் தரப்பில் மேலும் தெரிவிக்கையில், குறித்த மோட்டார் குண்டுகளை பாதுகாப்பாக செயலாக்கச் செய்வதற்கு தேவையான நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் இவை செயலக்க செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 37 ஆண்டுகளாக சுகாதாரத்துறையில் பணியாற்றி பல உயிர்களை காப்பாற்ற உதவிய ஒரு அதிகாரியின் உயிரை காக்க தற்பொழுது பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது. மொஹவந்தலாவ பிராந்திய வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் 69 வயதுடைய விஜயபால மானவடுவ என்பவர் கடந்த 37 வருடங்களாக பல்வேறு வைத்தியசாலைகளில் சுகாதார சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கடுமையான தொற்றுநோய் மற்றும் சுவாச பாதிப்புக்குள்ளாகியுள்ள அவருக்கு மின்சார மோட்டார் மூலம் இயங்குகின்ற ஆக்சிஜன் இயந்திரத்தின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இக்கட்டான சூழலில் அவரது உயிரை தக்க வைக்க தொடர்ச்சியான ஆக்சிஜன் ஆதரவு அவசியமாகின்றது. இதுகுறித்து மொஹவந்தலாவ பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட பணிப்பாளர் விடுத்துள்ள அவசர கோரிக்கையில், பலரின் உயிரை காப்பாற்ற தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த அதிகாரியின் உயிரை காப்பாற்ற ஒரு ஆக்சிஜன் இயந்திரம் அவசரமாக தேவைப்படுகின்றது. மனிதாபிமான அடிப்படையில் இதற்கு உதவ முன்வருமாறு பொதுமக்களையும் நன்கொடையாளர்களையும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். உதவி செய்ய விரும்புவோர் அல்லது இது குறித்து மேலதிக விவரங்களை பெற விரும்புவோர் 07734273553 எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். வரகாபுல மாகாண பகுதியில் உரிய அனுமதி பத்திரமின்றி பெருமளவிலான டீசலை சேமித்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை கோட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாகாண பகுதியில் விசேட சுற்றிவளைப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1235 லிட்டர் டீசல் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் தோலங்கம்மு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு அதிக லாபத்திற்கு விற்பனை செய்கின்ற நோக்கில் இவை பதுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட டீசல் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வரகாபுல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரகாபுல போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு சப்ரகமுவா, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மனிதர்கள் உணரும் உடல் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலான எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும். இதனை அந்த துறையின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயம் என தெரிவித்தார். நிலவும் வெப்பமான வானிலையால் உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை குறைக்க தேவையான
நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வுத்துறையின் அறிக்கைகளின்படி பல பகுதிகளில் வெப்ப குறியீடு, அதாவது மனிதர்கள் உணரும் உடல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளது. அதாவது 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலான மட்டத்தில் உள்ளது. வெப்பநிலை 46 முதல் 52 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் அது அதிக ஆபத்து நிலை என்றும், 52 டிகிரியை தாண்டினால் அது அபாயகரமான நிலை என்றும் வகைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் நேற்று பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதற்கிடையில் தற்போது நிலவுகின்ற அதிக வெப்பம் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் என்று அனில் ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் வெப்பத்தில் நீண்ட நேரம் இருப்பது நீரிழப்பு, வெப்ப கோளாறுகள் மற்றும் வெப்ப பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் மக்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய ஒளியில் இருப்பதை முடிந்தவரையில் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில். மேலும் வெளிப்புற நடவடிக்கைகள் ஈடுபடும் போது தொப்பிகள் மற்றும் சூரிய கண்ணாடிகளை அணிவது முக்கியம். நீரிழப்பை தடுக்க வெளிநிற மற்றும் தளர்வான ஆடைகளை அணிவதும், இறுக்கமான ஆடைகளை தவிர்ப்பதும், அடிக்கடி தண்ணீர் குடிப்பதும் அவசியம் என்று மருத்துவ ஆலோசனைகள் கூறுகின்றது. மேலும் மயக்கம், அதிகப்படியான வியர்வை அல்லது அதீத சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு செல்வதும், நிலைமை தொடர்ந்தால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலில் தற்போது ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பும் நேரடியாக இணைந்துள்ளமை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு முதல் முறையாக இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி போரில் இணைந்துள்ளது. இஸ்ரேலின் டிமோனோ அணு ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. இந்த ஏவுகணையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே இடைமறித்து அளித்துள்ளன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல்களால் அங்கிருந்த ரேடார் கட்டமைப்பு பலத்த சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இதில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய போக்குவரத்து மையம் தாக்கப்பட்டிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை பலப்படுத்த அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலான USS ஹெரோல்ட் SW புஷ்ஷை அனுப்பி வைத்துள்ளது. இது ஒரே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. இதனுடன் USS டொனால்ட் ஹுக், USS மேஷோர்ட் மற்றும் USS ரோஸ் ஆகிய ஏவுகணை அழிவு கப்பல்களும் மத்திய கிழக்கு நோக்கி பயணமாகியுள்ளன. இவை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் கீழ் ஈரான் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்புகின்ற டேங்கர் விமானம் ஒன்றும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளது. இவ்வளவு பதற்றங்களுக்கு மத்தியிலும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது. அமெரிக்க விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கேப் ஈரானுடன் இந்த வாரம் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். அமெரிக்கா வழங்கியுள்ள 15 திட்டத்திற்கு ஈரான் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரான் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக 10 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அனுமதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தற்போது ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகின்றது. வரும் வாரங்களில் போர் முடிவுக்கு வரலாம் என்று அமெரிக்க தரப்பும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவிலை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி ஸ்டுட்கார்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்வக்குமார் செல்வன் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று ஜெர்மனியில் அகால மரணமானார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி வடக்கு அச்சுவேலியை பிறப்பிடமாகவும் இலக்கம் 167 சிவன் பண்ணை மீது யாழ்ப்பாணத்தை உதவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சிவசுப்பிரமணியம் அவர்கள் 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மீசாலை கிழக்கு அல்லாரையை பிறப்பிடமாகவும் வெளிக்கண்டல் முரசு மோட்டையை மதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வள்ளிப்பிள்ளை நல்லதம்பி அவர்கள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மேற்கை புறப்படமாகவும் புனித நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகாலிங்கம் தங்கலட்சுமி அவர்கள் 26/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.